வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. உங்களுடைய ஆளுமையை வளர்க்கும் விதமான கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு வீடியோவை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இது 11வது பகுதி. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு லைஃப் ஸ்கில்லை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். கிரியேட்டிவ் திங்கிங், ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை. ஸோ இந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனை அப்படின்னா என்ன, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வகிக்குது, உங்களுடைய கிரியேட்டிவ் திங்கிங்கை எப்படி அதிகரிக்கலாம், எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களை இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, முதலாவது இந்த கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னா என்ன? ஸோ நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்கள் கிரியேட்டிவாக திங்க் பண்ணுங்கள், கிரியேட்டிவ் ஐடியாஸை கொண்டுட்டு வாங்க அப்படிலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை 2 விஷயத்தை நான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன். முதலாவது, கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது இட்ஸ் சம்திங் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கும் விதமாக நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனை, புது யோசனைகளை உருவாக்குறது, புது சொல்யூஷனை, நமக்கு தேவைப்படுற தீர்வுகளை நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவை வச்சே நம்ம ஒரு புது இன்சைட்டை, அதாவது நம்ம கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் நம்ம டீப்பாக திங்க் பண்ணி புதுசாக ஒரு விஷயத்தை நம்மளால் உருவாக்க முடியும், க்ரியேட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ண முடியும் அப்படின்னா இதுவும் கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற அறிவை வச்சே நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமான சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது இந்த கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வகிக்குது, இது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய லைஃப் டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, ஆப்டிமிஸ்டிக்காக இருங்க அப்படிலாம் சொல்லுவோம். அந்த பாசிட்டிவிட்டி, ஆப்டிமிசம் அப்படிங்கிறது ஒரு நேர்மறையான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனிதராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ நேர்மறையான ஒரு எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு லைஃப்பில் சேலஞ்சஸே வராதா, சவால்களே வராதா, பிரச்சனைகளே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே வரும். ஆனால் இந்த ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறதுனால, நேர்மறையான சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்படியாவது நாம் ஒரு வழியை கண்டுபிடிப்போம். அந்த வழி எங்கிருந்து வருது? நம்முடைய சிந்தனையின் மூலமாக வருது. ஸோ இதுதான் கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது. இரண்டாவது, யூனிக் எக்ஸ்ப்ரெஷன் இன் ஒர்க். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை அதன் மூலமாக வெளிப்படுத்துறது. உங்களுடைய ஒரு இது ஏன் இப்படி செய்யணும், இது ஏன் இப்படி பண்ணக்கூடாது, இதில் ஏன் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரியேட்டிவாக செயல்படுவீங்க. பார்த்தீங்களா, ஜென்ரலாக மக்கள் சொல்லக்கூடிய அந்த க்ரியேட்டிவாக செயல்படுறது, க்ரியேட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சில பேர் உங்களை பாராட்டி இருக்கலாம். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதும் இந்த கிரியேட்டிவ் திங்கிங்குள்ளே அடங்கும். ஏன்னா க்ரியேட்டிவாக சிந்திச்சா மட்டும்தான் நம்மளால் க்ரியேட்டிவாக செயல்படவே முடியும். ஸோ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு வேலை, எந்த ஒரு ஃபீல்டு, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் க்ரியேட்டிவாக செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை விட தனித்து நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு மனிதராக யுனீக்காக இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது உங்களை க்ரியேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கும். சரி, இப்போ இந்த க்ரியேட்டிவிட்டியை எப்படி அதிகப்படுத்துறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற செயல்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்களை கற்றுக்கொள்ள தி ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிள் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும்
முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை ₹199 பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும், நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனதிற்கு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும்படி பயிற்சி கொடுக்கணும். நீங்கள் வந்து அதுக்கு ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய தற்போதைய திங்கிங் லெவல் என்ன, திங்கிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த கேள்விகளை வந்து உங்களுக்குள்ளேயே வந்து கேட்டு பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது, அதாவது நீங்கள் சும்மா எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி சிந்திப்பீங்க? அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்திப்பீங்களா? இல்லை இது இப்படி பண்ணால் என்ன, அதை அப்படி பண்ணால் இல்லை, இதை புதுசாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்திப்பீங்களா? இல்லை வேறு என்ன மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்? ரெண்டாவது கேள்வி, உங்களுக்கு ஏதாவது ஒரு சவால் வருதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஏதாவது சின்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள என்ன விதமான சிந்தனை ஓடிக்கொண்டு இருக்கும்? இன்னொரு விதத்தில் செல்ஃப் டாக், நீங்கள் உங்களோட நீங்கள் பேசிக்குவீங்க இல்லையா? அதாவது உங்களுடைய மனசு உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? அது என்ன மாதிரியான வார்த்தைகளை உங்கள் கூட பேசுது, எப்படி வந்து அது பேசுது, அந்த கான்வர்சேஷன், நீங்கள் உங்களோடு மேற்கொள்கிற அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி அந்த மாதிரியான நேரத்தில் சிந்திக்கிறீங்க? மூணாவது கேள்வி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டெட்லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வேலையை முடிக்கணும், அந்த வேலையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, ஆனால் வேலை அதிகமாக இருக்குது. ஒரு நாளில் நீங்கள் வந்து அந்த வேலையை முடிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் எப்படி சிந்திக்கக்கூடிய நபர்? நீங்கள் உங்களுக்குள்ள என்ன விதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்கும்? இப்போ நான் கேட்ட அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் போர் அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு உடனே வந்து ஆர்வங்கிற ஒரு விஷயம் வெளிவரும். அந்த ஆர்வக்கோளாறில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதை இப்படி பண்ணால் என்ன, அதை அப்படி பண்ணால் என்ன, இது இப்படி ட்ரை பண்ணலாமா, இது இப்படி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சின்ன குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்வக்கோளாறில் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது, நமக்கு ஏதாவது சில சேலஞ்சஸ் வரும்போது, சவால்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து உடனடியாக இதுக்கு என்ன சொல்யூஷன், இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற அந்த தீர்வை நோக்கி நம்முடைய சிந்தனை போச்சு அப்படின்னா நமக்குள்ள ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். மூணாவது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டெட்லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது உடனடியாக ஒரு வேலையை முடிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இதுலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, வேறு ஏதாவது வந்து ஒரு ஹேக்ஸை கண்டுபிடிக்கிறீங்க, வேறு ஏதாவது வழியில் அதற்கான யோசனைகளை, சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அதற்கான தீர்வுகளை வந்து நீங்கள் உருவாக்குறீங்க. அது மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய சிந்தனை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பதிலாக நெகட்டிவாக உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த சிந்தனை உங்களுக்குள்ளே இல்லாமல் நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். முதலாவது, நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கிறீங்க, உங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம எங்கே போகணுங்கிற ஒரு செயல்பாடு நமக்கு வந்து புரிய வரும். இப்போது இதில் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஓவர் திங்கிங் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் ஓவர் திங்கிங். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஒரு சொல்யூஷனே வந்து கிடைக்காம எக்கச்சக்கமான தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, சிந்தனைகள் ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை வந்து முதல்ல நம்ம தடுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த க்ரியேட்டிவிட்டிங்கிற ஒரு விஷயத்தை தடுக்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த ஓவர் திங்கிங். நம்ம ஓவராக வேறு ஒரு விஷயத்தில், ஒரு நெகட்டிவான விஷயத்தில் நம்ம திங்க் பண்ணுறதில் பிஸியாக இருக்கும்போது நம்மளால் க்ரியேட்டிவாக யோசிக்க முடியாது, க்ரியேட்டிவாக சிந்திக்க முடியாது. ஸோ இந்த ஓவர் திங்கிங்கை, அதிகப்படியான சிந்தனையை முதல்ல வந்து குறைக்கணும். சரி, எப்படி குறைக்கிறது அப்படின்னா, எப்போ நாம் அதிகப்படியாக வந்து நம்ம சிந்திப்போம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம சும்மா இருக்கும்போது அதிகப்படியான சிந்தனைகள் நமக்குள்ளே ஓடும், ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். நமக்கு ஏதாவது சில சேலஞ்சஸ் வரும்போது நமக்குள்ளே ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். இதை மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு பதிலாக
நீங்கள் பேப்பரில் திங்க் பண்ணணும். அதாவது பேப்பரில் நீங்கள் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு வெறும் பயிற்சி மட்டும்தான். எப்போவுமே இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த திங்க் ஆன் பேப்பர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு வருது. நீங்கள் ஒரு பேப்பர் ஒரு நோட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தனியாக உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்தை எழுதணும். இப்போது எனக்கு இருக்கிற சவால் என்ன சேலஞ்சை நான் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதணும். 2வது இந்த சவால் ஏன் வந்துச்சு அப்படின்னு எழுதணும். 3வது இந்த சவாலில் இருந்து வெளியே வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை படிப்படியாக ஒரு டயலாக் வந்து நீங்கள் கொண்டுட்டு போகணும். அதாவது டயலாக் அப்படிங்கிறது நீங்கள் திங்க் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் மனசோடு நீங்கள் பேசிக்கிறீங்க இல்லையா, அதை வந்து பேப்பரில் எழுதணும். இதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், சரி இதை பண்ணலான்னு எனக்குள்ள ஒரு யோசனை தோணுது, ஆனால் இதை நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, இந்த சிக்கலை நான் எப்படி சமாளிக்கிறது, சரி இந்த சிக்கல் சமாளிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கும் இல்லையா, அந்த வழியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, யார்கிட்ட போய் நான் கேட்குறது, யார்கிட்ட இந்த உதவியை வந்து நான் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த டயலாக்கை வந்து பேப்பரில் எழுத ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி எழுதும்போது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஓவர் திங்கிங்கை விட்டுட்டு, அதாவது உங்களுக்கு உதவி செய்யாத அந்த நெகட்டிவ் ஓவர் திங்கிங்கை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு உதவி செய்கிற உண்மையாகவே உங்களுடைய சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தேவையான சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய அந்த க்ரியேட்டிவ் திங்கிங்கை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த திங்க் ஆன் பேப்பரில் சிந்திப்பது அப்படிங்கிற இந்த பயிற்சியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். ஆல்வேஸ் தேர் இஸ் அ வே அவுட். நீங்கள் வந்து வெளியே போகிறதுக்கான வழி எப்போவுமே வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மனசில் வந்து பதிய வச்சுக்கணும். அதுக்காக தான் நீங்கள் வந்து சிந்திக்கிறீங்க. நமக்கு எந்த வழியுமே இல்லை அப்படிங்கும்போது தான் நம்முடைய நம்பிக்கை அப்படிங்கிறது குறையும். நம்முடைய நம்பிக்கை குறையும் போது தான் நமக்கு வந்து நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வெளிவர ஆரம்பிக்கும். எப்போவுமே எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிற இந்த 2வது விஷயத்தையும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஸோ அப்போது எகெயின் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும்போது உங்களுடைய திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக என்ன சொல்யூஷன் வேணுமோ அதை நோக்கி வந்து போகும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க. அதை நோக்கி நீங்கள் போகணும். அதுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் உங்களுடைய யோசனை. அந்த யோசனை எங்கேருந்து வரும் அப்படின்னா உங்களுடைய க்ரியேட்டிவ் திங்கிங்லேருந்து வரும். சரி, இப்போ அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற இந்த விஷயத்த உங்களுடைய வேலைகளில் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா, முதலாவது 2-3 விஷயங்களை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, ஒரு மெயின் கோர்ஸாக எடுத்து படிக்கிறீங்க. அதே லைனில் வந்து போகாமல் இன்னொரு கோர்ஸை நீங்கள் வந்து வேறு ஒரு ட்ராக்கை வந்து மாறுங்க. ஸோ அப்படி மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு பேசிக்காக சில விஷயங்கள் உங்களுடைய முந்தைய கோர்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்க. இப்போ இந்த 2 விஷயத்தை ஒன்றா இணைக்கும் போது அந்த இடத்துல ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் செயல்படும். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி பண்ணுவீங்க. ட்ரெடிஷ்னலாக ஒரு லைனில் ஒரே ட்ராக்கில் போகிறவங்களுக்கும் 2-3 ட்ராக்கில் பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வர்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதை வந்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா லேர்னிங் கூட பண்ணலாம். சில எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கிறது, எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறது, அதிகப்படியான வேறு ஏதாவது கோர்சஸ் இருக்குது அப்படின்னா அதையும் எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து மேம்படுத்துவதற்கான வெவ்வேறான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது அதிகரிக்கும். 2வது டிரைவ் பை கியூரியாசிட்டி. இந்த கியூரியாசிட்டி இருக்குது இல்லைங்க, அந்த ஆர்வக்கோளாறு எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே இந்த ஆர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா, ஆர்வத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இயற்கையாகவே க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். 3வது விசுவலைஸ் பண்ணுங்கள். இந்த விசுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்போது உங்கள் கிட்ட வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறதா வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டர்கிட்ட உங்களுக்கு என்ன ப்ராப்ளத்துக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதற்கான சொல்யூஷன் அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். பணம் வேணுமா, அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ எப்படினாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு வேலையை நீங்கள் வந்து செய்யணும், அதை வந்து இப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதற்கான சொல்யூஷனை அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஆனால்
நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை ஒரு போர்வையை போட்டு இழுத்து மூடி வச்சுட்டு அதுக்கு வந்து எந்த விதமான வேலையும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. இன்னும் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக நிறையா தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வேறு எதுவுமே கிடையாது, உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கற்பனை சக்தி. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்தி பார்க்க முடியும். இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் உங்களோட மனசில் வந்து உருவாக்க முடியும், வடிவமைக்க முடியும், சீரமைக்க முடியும். ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஒரு வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா, அதனுடைய அவுட்கம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து கற்பனை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து நம்ம இந்த பகல் கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மூழ்கி போவோம். நெகட்டிவான தேவையில்லாத நிறைய விஷயங்களை காட்சிப்படுத்தி பார்த்துட்டே இருப்போம். அதுக்கு பதிலாக க்ரியேட்டிவ் திங்கிங் பண்ணி பாருங்கள். இந்த வேலையை நான் செய்ய போகிறேன், எனக்கு இந்த வேலை இப்படி இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு அவுட்கம் வரணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அதில் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை முன்னாடி, அதாவது நீங்கள் உருவாக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனசில் அதை உருவாக்குங்க. அந்த கற்பனையின் மூலமாக உருவாக்க ஆரம்பிங்க. ஸோ அப்படி உருவாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு புது ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை போய் செஞ்சு பார்த்து தான் ஒரு விஷயம் இப்படி இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதை செய்யாமையே உங்களுடைய மனசுலேயே நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு 2வது நீங்கள் செய்யும்போது ஒரு வேலையை நீங்கள் 2 தடவை செய்கிறீங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம் உங்களுக்குள்ளே வந்து செயல்படும். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை க்ரியேட்டிவ் பர்சனாக செயல்பட வைக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.